கும்பராசி கட்டம். இப்போ நீங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறீங்க, கும்பராசி கட்டம்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த கும்பராசி கட்டத்தில் வந்து சனிங்கிற ஒரு கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருப்பீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் எப்பயுமே உங்களோட ஃபேமிலி பெருமை, இல்லை உங்களோட உங்கள் அப்பாவோட பெருமை, அம்மாவோட உங்களோட ஃபேமிலி பெருமையை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லி அது மூலயமா உங்களை எல்லாரும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு ஒரு புகழ் தேடுறதுன்னு நினைக்கணும்னு, ப்ளஸ் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட அசிங்கங்களையும் ஓப்பனாக நிறைய இடத்துல சொல்லிட்டு நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன், இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லி அது மூலயமா உங்களை எல்லாம் பெருமையாக நினைக்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதேமாரி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் கஷ்டப்பட்டு பிற்பகுதியில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருளாதார தன்னிறைவுங்கிறது ஒரு பிற்பகுதியில் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வேலைக்காக நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் ஆனால் அலைச்சல் வந்து அளவுக்கு அதிகமான அலைச்சல் ட்ராவல் பண்ணியே தான் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டிங் லைனு, டிரான்ஸ்போர்ட் லைனு, இந்த மாதிரி இல்லை ஷிப்பிங்கில் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணியே தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியை விட்டு நிறைய ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் வந்து மெயினாக ஃபேமிலி கூட இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி ஃபேமிலியை விட்டு வெளியே போய்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியே தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கே வந்து அந்த மாதிரி தான் அமையும். என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தவங்க கண்ணு வழியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்ச் பண்ணி அடுத்தடுத்து பேசிட்டு இருப்பீங்க. ஆர்கியூ பண்ணுறதுல உங்களை மாதிரி ஒரு வல்லவர் யாருமே இருக்க முடியாது. அடுத்தவங்களை பேச விடாமல் மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருப்பீங்க எப்பயுமே. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை உங்கள் முன்னாடி மற்றவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், கார் ஓட்டுறாங்கன்னா இல்லை இப்படி பொறுமையாக ஸ்லோ போங்க, ஐயோ ஆப்போசிட்டில் ஆள் வந்துட்டாங்க, ஸ்பீட் பிரேக்கரில் பொறுமையாக எடுத்துக்கிற, இந்த பக்கம் இங்கே வந்துட்டாங்க, இன்னும் மற்றவங்கள வேலை செய்ய விடாமல் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள சம்டைம் காமெடியாக சொல்லலாம் சாகடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவீங்க. அவ்வளோ மற்றவங்கள வேலை செய்ய சொல்லிவிட்டு அதில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 1000 குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பயங்கர கஷ்டத்தில் தான் இருக்கும். பட் ரொம்ப போராடி பின் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது கார்னர் பண்ணிட்டீங்க, அவங்கள பிடிக்கலன்னா அவங்க மேலே உங்களுக்கு வன்மம், தீராத வன்மம் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளிப்பார்வைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை உடனே மறந்துட்டேன் அப்படின்னு வெளியே பார்வைக்கு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அந்த அவர் மேலே இருக்க வன்மம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளிப்பார்வைக்கு அதை காமிச்சிக்காத மாதிரி இருப்பீங்க. ஃபேமிலியில் காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன காரணம்னு தெரியாமல் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, ஒருவேளை பில்லி சூனியனம் மாந்திரிகம் அந்த மாதிரி யாரும் நமக்கு வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற உங்களுக்கு திங்கிங்கும் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்.